ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. துலாம் ராசிக்கு சில பலன்களை சொல்கிறேங்க, யோக பலன்களை சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு எப்படி இருந்தால் பணம் நிறைய சம்பாதிக்கலாம் கிரகத்தின் அமைப்பின்படி, அதான் இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதாவது நமக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை, கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கவலையில் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அடிப்படை தேவைக்கு பணம் நிறைய தேவைப்படுது. ஏன்னா பணம் தான் இந்த காலத்தில் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அதனால் பொருள் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அதன் அடிப்படையில் சில காரியங்களை செஞ்சோம்னா நமக்கு பொருள் கிடைக்கும். ஜென்ம ராசியின்படி, ராசிநாதனின்படி சில கடமைகளை நம்ம செய்யணும். அதுபோக சில குணாதிசயங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த குணாதிசயங்கள் துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த யோக பலன்கள் எப்படின்னு பார்க்க போவோம். பொறுமையாக கேளுங்க. இன்றைக்கி பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு தகவல் ஒருத்தர் மூலிமா வருதுன்னா அது என்ன தகவல்? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. அது சொன்ன மாதிரி மெய்ப்பொருள் என்னென்னு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். துலாம் ராசி பொதுவாக ஞான வீடு. வேத வித்தகராக இருப்பீங்க, விவேகமிக்கவராக இருப்பீங்க, யோக ஈடுபாடு இருக்கும், மந்திர சக்தியை மதிப்பவராக இருப்பீங்க, ஆழ்ந்த அறிவும் இருக்கும், அடக்க குணமும் இருக்கும், தூய்மையை விரும்புவீங்க, எப்போயுமே நீட்னஸாக இருப்பீங்க, அன்பு அமைதிக்கு ஆட்படுவர்கள். அதாவது அன்பு அமைதி இருந்ததுன்னா அதை ரொம்ப வேண்டி விரும்பி ஏற்றுக்கிருவீங்க. ஆரவாரமே பிடிக்காது, அடக்கம் அமரல் உயிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை அருமருந்தாக எடுத்துக்கிருவீங்க. சரியா? அடக்கமாக இருப்பீங்க. அதே மாதிரி வாழ்ந்துக்கு முன்னாடியுமே உங்கள் பேர் நினச்சிருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டு போவீங்க. தலைவாசல் மிதிக்க மாட்டீங்க. அது சொல்லுவாங்கள்ல, மற்றவங்க நம்மளை மதிக்கலைன்னா அவங்க தலைவாசல் கூட மிதிக்க மாட்டீங்க. அதுபோக மனதுக்கு ஒப்பாத காரியத்தில் செய்ய மாட்டீங்க. அது மாதிரி சம்பவம் நடந்தாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்கள் மனதுக்கு பிடித்து நியாய தர்மம் இருக்க அந்த இடத்துல இருப்பீங்க. அதே மாதிரி எப்படின்னா சில நேரங்களில் மற்றவங்க செய்கிற செயல்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா தட்டி கேட்க மனசும் இருக்காது. அப்படி அவங்க செய்கிறாங்களேன்னு மனம் வருந்துவீங்க, உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை புழுகிக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி அமைப்பெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க, என்னடா இவன் பணம் சம்பாதிக்க என்ன வழின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட துதி பாடுறானே அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் பாடிட்டு நான் உள்ளே வரேன். சரியா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. துலாம் ராசியோடைய அருமை பெருமைகளை கொஞ்சம் சொல்லிக்கிட்டு நான் உள்ளே வரேன். எப்போதும் எதுலேயும் பற்றிட்டு இருப்பீங்க. தெரிஞ்சதையும் தெளிவடைந்ததையும் தெளிவாக எடுத்து சொல்லுவீங்க. சரியா? தக்க சமயத்தில் மௌனமாக இருப்பீங்க. எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து காரியத்தை நடத்திடுவீங்க. சுய சிந்தனை இருக்கும், சுய ஆற்றல் இருக்கும், சுய திறனும் இருக்கும். சரியா? நல்லா இருக்கும். அது மாதிரி பிற மொழியும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்தவங்க நாலேஜு சொல்லுவாங்கள்ல, நாலு கண்டதுக்கு படித்தால் பண்டிதர் ஆளான மாதிரி நல்லா படுத்து நல்லா இருப்பீங்க. சரீரம் கொஞ்சம் ஒடுக்கலாக தான் இருக்கும். சரியா? ஆள் ஹைட்டு வெயிட்டாக இருப்பீங்க. எடுப்பான மூக்கு இருக்கும், அழகான உதடுகள் இருக்கும், படர்ந்த நெற்றி இருக்கும், வசீகரமான கண்கள் இருக்கும். இந்த கண்களை பார்த்தாலே கைது பண்ணிடலாம். கண்களால் கைது செய் அப்படின்னு சொன்ன மாதிரி துலாம் ராசி நேயர்கள் கண்கள் நல்ல மீன்கள் மாதிரி இருக்கும். பாண்டிய நாட்டு கண்டையன் மீன்கள் மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சிலரின் உள்ளம் அழகு படைத்ததாக இருக்கும். சரியா? உங்கள் உள்ளம் அப்பழுக்கற்று மாசற்றதாக இருக்கும். மாசிலாமணியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில சமயம் பூனையாகவும் இருப்பீங்க, புலியாகவும் இருப்பீங்க. சரியா நேயர்களே? அது எப்படி? புலிக்கு தலையும் காட்டுவீங்க, பூனைக்கு வாழையும் காட்டுவீங்க. அந்த அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. துணிஞ்சு எதையும் செய்ய மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ஆழ்ந்து ஆராய்ந்தான் செய்வீங்க. வழியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்க மாட்டீங்க. அதுபோக அச்சம் உங்களோட சொத்து. எதுலையுமே அச்சம் உங்களுக்கு கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பீங்க. இப்படிப்பட்ட சில குணாதிசயத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க. துஷ்டனை கண்டால் தூரப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி எதிரிகளை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுவீங்க. நமக்கு என்ன வம்பு அப்படின்னு ஒதுங்கி போயிடுவீங்க. அதேமாரி உங்களுக்கு கெட்டதை செஞ்சாலும் அவனை சபிக்க மாட்டேங்க. செஞ்சுட்டு போகிறான், அவன் பாடு அப்படி இருக்குது அப்படின்னு ஒதுங்கிட்டு போயிடுவீங்க. சரியா? என்ன சொல்லுவாங்கன்னா, தும்புக்கு போக மாட்டீங்க. யாரும் உங்களுக்கு கெடுதல் பண்ணாலுமே அதை கண்டுக்காமல் இறைவன் செயலால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையில் போயிடுவீங்க. இது உங்களுக்கு பெரிய ஏக்கத்தை கொடுக்கும். இந்த சக்தி ஒரு மாபெரும் சக்தியாக உங்களை சுற்றியே இருக்கும். அதாவது என்னது, மறப்போம் மன்னிப்போம்ங்கிற பாலிசி உங்களுக்கு கைவந்த கலை, அந்த அமைப்பு இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, வாய்க்கு மனைவி, உங்கள் மனைவி நல்ல ஒரு குணவதியாக அமைவா. கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாய் வருது, நேசம் வருது. அப்படி பார்க்கல மனைவி கொஞ்சம் கோபக்கார மனைவியாக தான் இருப்பாள். சில பேருக்கு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பேசுவாங்க, கூடுதலாக பேசுகிற மாதிரி அமையும். இப்படி கணவன் மனைவி உறவு இருக்கும். சரியா நேயர்களே? இப்பேற்பட்டவர்களுக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் எப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படின்னு
துலாம் ராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய சொல்லலாம். துலாம் ராசினியர்களை பற்றி பண்புகள், குணாதிசயங்கள், கேரக்டர் வைஸ் நிறைய சொல்லலாம். பட் அதோடைய நம்ம நோக்கம் இல்லை. உங்களுக்கு முக்கியமான சில விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போடுறது. போதி ஜோடத்தில் எப்போயுமே நான் பலன்கள் கூடுதலாக தான் சொல்வேன். பலன்களும் பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் கூடுதலாக சொல்வேன். இப்போ நீங்கள் நம்ம ஏழாம் நம்பர் தான் உங்கள் ராசி, உரிய நம்பர். காலப்புரட்சி சக்கரத்தில் 7ஆம் இடம் துலாம் ராசி, 7ஆம் நம்பர் கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ள நம்பர். இது பொதுவாக ராசிக்கு. அதனால் விநாயகர் பெருமானை கும்பிடணும். இந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் விநாயகர் பெருமானை மறந்துடாதீங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்களா, கரெக்டாக வருது. 19/11/2024 சங்கடகர சதுர்த்தி. இறைவன் அருள் சித்திக்கும். நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அந்த இறைசக்தி நமக்கு கிடைக்கும், நல்லபடி நடக்கும். மனப்பூர்வமாக நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த இது கிடைக்கும், நமக்கு அந்த சக்தி அருள் கிடைக்கும், சித்தி கிடைக்கும். அதுபடி 7ஆம் நம்பர் கேதுவின் நட்சத்திரம். விநாயகர் பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. இந்த வீடியோ இரவில் தான் வரும், சரியா? அதனால் தினமும் காலையில் விநாயகர் பெருமானை மனதில் நினச்சிக்கோங்க, விநாயகர் ஸ்துதி பாடுங்க. அதுபோல் துலாம் ராசியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியில் பிறந்திருப்பீங்க. எண்கள் மனிதனை ஆள்கின்றன. எண்கள் ரொம்ப முக்கியம். பாரம்பரிய ஜோதிடத்திலும் சரி, வேத ஜோதிடத்திலும் சரி, நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு எண் இருக்குது. எண்ணு தான் ரொம்ப முக்கியம். நேரம் பார்க்குறதுக்கும் எண்ணு தான். 1 மணி 2 மணி சொல்கிறோம். ஒரு குழந்தை என்னைக்கு பிறந்திருக்கு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்கிறோம். எண்ணிக்கையில் 2 இருக்குது. எவ்வளோ சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா சம்பாதிக்கிறேன், அதுவும் எண்ணு தான். மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், அதுவும் எண்ணு தான். ஸோ எண்கள் மனிதனை ஆளுகின்றன. எண்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரு எண்ணிக்கை இருக்குது. எத்தனை குழந்தை இருக்குது? 3 குழந்தை இருக்குது, அதுலேயும் ஒரு எண்ணு வருது. ஸோ எல்லாமே எண்ணிக்கை தான். கணவன் மனைவி 2 பேர், அதுலேயும் எண்ணு வருது. ஸோ எண்ணு இல்லாத இடங்களே கிடையாது. ஸோ மனித வாழ்க்கையில் எண்கள் நம்மளை ஆளுகின்றன. அப்படி ஆளுகின்ற எண்கள் நமக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன, அதைத்தான் இந்த வீடியோ பதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். போதும், போட்ட பீடிகை போதும். இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. 1ஆம் தேதினா எப்படின்னா, அந்த நீ பிறந்த தேதிகளை கூட்டினோம்னா 1ஆம் தேதி வரும். அதாவது எப்படின்னா 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க துலாம் ராசியில் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதியில் பிறந்தவங்க சூரிய பகவானுடைய அருள் நிறைந்திருக்கும். சூரிய பகவானுடைய அம்சமாக இருப்பீங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க தினமும் சூரிய பகவானை வழிபடணும், சரியா? ராசிக்குன்னு 7ஆம் நம்பர் விநாயகர் வழிபாடு பொதுவானது. அதுபோக இந்த 1ஆம் நம்பர் நான் சொன்ன மாதிரி 1, 10, 19, 28 இந்த டேட்டில் பிறந்தவங்க சூரிய பகவானை வழிபடணும். மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சில தகவல்கள் முக்கியமான தகவல்கள் வரும். அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நான் ஜோதிடத்தில் சில சூட்சுமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதைப்படி நீங்கள் அதில் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னா நல்ல வழிக்கு போயிடலாம். சூரிய பகவான் வரும் 1ஆம் நம்பருக்கு. அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நல்ல கையில் செல்வம் பெருகும், ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை வெல்லம் சாப்பிட்றது நல்லது. சாப்பாட்டில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. கோதுமையால் செய்த பொருட்கள், ரொட்டி, வெல்லம் எல்லாம் செய்யலாம். கோதுமையால் நிறைய செய்யலாம். செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது. பிஸ்கட்டும் கோதுமையில தான் செய்கிறாங்க. இதை பசுகளுக்கு உணவாக கொடுங்க. பசுகளுக்கு கோதுமை கொடுக்கலாம், இல்லைனா ரொட்டி கொடுக்கலாம், பிஸ்கட் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யம் பெருகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து 2ஆம் தேதி ஆதிக்கம் உண்டு பிறந்தவர்கள், சந்திரனுடைய ஆதிக்கம் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, இவங்க தாய் உள்ள முக்கியங்களாக இருப்பாங்க. தாயிடம் ஆசீர்வாதம் இருக்கும். அதுபோல் இவங்க என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் தாய்கிட்ட இருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை வாங்கிக்கணும். 1 கிராமில் செஞ்ச வெள்ளி நாணயமாக இருந்தாலும் தாய்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் பெற்று வாங்கிக்கணும். அதுவும் திங்கக்கிழமை வாங்கிட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். திங்கக்கிழமை மதியம் 1 to 2 அந்த சந்திர உரையில் தாய்கிட்ட இருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க செல்வ செழிப்பு இருக்கும். அதுபோக இவங்க திங்கக்கிழமை சிவனை வழிபடலாம். சிவாலயம் போய் சிவலிங்கத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பச்சரிசி சாதம், பாலபிஷேகம் மூலம் இவங்க செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வளர்த்துக்கலாம். அது எப்படின்னா, பிறருக்கு பச்சரிசி சாதம் தானம் பண்ணணும். பிறருக்கு கோயில் வளர்த்து போனால் பச்சரிசியில் தயிர் சாதமோ வெண்பொங்கலோ செஞ்சு பிறருக்கு கொடுக்கணும். அதுபோக இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கணும், சிவனுக்கு. இதை செஞ்சுட்டாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். திங்கக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், புத்திர பாக்கியம் இருக்கும், மங்களகரமான பலன்கள்லாம் நிறைய நடக்கும். இவங்க பெரியவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கணும். இல்லைன்னா பெற்றவர்கள், குடும்பத்தில் பெரியவங்க யாரும் பார்க்க முடியல அப்படின்னா பெற்றவர்கள், தாய் தப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். தாய் தப்பன் காலில் விழுந்து கும்பிடணும். அடிக்கு வரைக்க விசேஷ தினங்கள் அன்றைக்கி தாய் தப்பன் காலில் விழுந்து கும்பிடணும், வயதுக்கேற்ற மாதிரி. அப்படி பண்ணிட்டா குருவினுடைய ஆற்றல் கிடைக்கும். வேலைக்கிழமை தோறும் நெற்றியில் மஞ்சள் வச்சுக்கலாம், சரியா?
மஞ்சளை வச்சுக்கலாம். சந்தனம் அல்லது மஞ்சள் பொடி, மஞ்சளை வியாழக்கிழமை தோறும் நெற்றியில் பூசிக்கிறது ரொம்ப நல்லது. ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகருக்கு வழிபாடு செய்யணும், அபிஷேகம் செய்யணும். சரியா? ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினீங்கன்னா இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும். இப்படி செஞ்சால் என்ன, கையில் காசு பணம் இருக்கும், பை நிறைய பணம் இருக்கும், பையில் பணம் இருக்கும், வழியில் சுகம் இருக்கும். பையில் பணம் இருந்தாலே போராடம் வந்து நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா துட்டு தான் இங்கே ரொம்ப முக்கியம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. சரியா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதனால் இங்கே பொருள் இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலுமே பொருள் இருக்கணும். கையில் காசு இருந்துச்சுன்னா சிறப்பு தான். சரியா? கவலைப்பட வேண்டாம், எல்லாமே கிடைக்கும். அடுத்து 4ஆம் தேதி பிறந்தவர்கள், 13ஆம் தேதி பிறந்தவர்கள், 22ஆம் தேதி பிறந்தவர்கள், 31ஆம் தேதி பிறந்தவர்கள், இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் நம்பர் வரும். ராகுவின் ஆதிக்கம். சரியா? ராகு பகவான் யோககாரகன், பிரம்மாண்டம் காட்டுறவர், டப்புன்னு தூக்கி விட்டுருவார். சரியா? தூக்கி விட்டாருன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சுருவார். இவங்க வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னா துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனை கும்பிடணும். சரியா? துர்க்கையம்மன் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். காளியம்மன் படத்தை வைக்க மாட்டாங்க, ஆனால் துர்க்கையம்மன் படத்தை வீட்டில் வச்சு இவங்க கும்பிடலாம். அதுபோக எப்போயுமே இவங்க வந்து ஒரு மர பென்சிலை வச்சுக்கணும். கையில் பென்சில் இருக்கணும். அது உத்தியோகத்துக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, மற்ற வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, ஒரு பென்சில் கையில் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். அதுபோக படிக்கிற மாணவர்களுக்கு பென்சிலை வாங்கி கொடுக்கலாம் இவங்க. சரியா? மர பென்சிலை வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வரும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து 5ஆம் தேதி புதனோட ஆதிக்கம். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க புதனோட அருளால் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. மனைவி அல்லது அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா மற்றவங்களுக்கு பரிசுகள் வாங்கி கொடுக்கணும். சரியா? மற்றவங்களுக்கு பரிசுகள் வாங்கி கொடுக்கணும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பசுமாட்டுகளுக்கு வந்து பச்சை புல் அல்லது பச்சை காய்கறிகள் கிடச்சிதுன்னா வாங்கி கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுக்கலாம். அதுபோக புதன்கிழமை அன்றைக்கி பச்சை நிற ஆடையை போட்டுக்கலாம், க்ரீன் கலர் ஷர்ட் போட்டுக்கலாம். சரியா? பச்சை கலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் வாழ்க்கையில் நடக்கும், யோகமான அமைப்புக மாறும். இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 6ஆம் எண் அடுத்து சுக்கிரனோட ஆதிக்கம். 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்த துலாம் ராசி நேயர்கள் வந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கலாம். நான் நட்சத்திரத்தை சொல்லலை, என்னத்தான் சொல்கிறேன், என்னுடைய ஆதிக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. சொகுசுவாதியாக இருப்பாங்க, பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க, ஒரு கலாரசனையாக இருக்கும். இதுலேயும் வந்து சுத்தமாக இருப்பாங்க, ஆடைகளை நல்லபடியாக போட்டுக்கிடுவாங்க. இவங்கெல்லாம் பெர்ஃப்யூம், செண்டு, வாசனை பொருட்கள்லாம் உடம்புல போட்டுக்கிடுவாங்க, பூசிக்கிடுவாங்க. இவங்க வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் கருப்பு பஸ்ஸு, காராம் பஸ்ஸுங்கிறாங்களா, கருப்பு கலர் பஸ்ஸுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதுபோக வெள்ளிக்கிழமை வந்து இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு எதனாச்சும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம். அதுபோக வந்து இவங்க பெண்களுக்கு வந்து இனிவராக இருக்கணும்னா பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும். வஸ்திரஸ்தானம், பெண்களுக்கு வந்து புடவை வாங்கி கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை இவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஸோ இவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை மையப்படுத்தி செஞ்சாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் தான். சரியா? பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறதே நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா பசுமாடே வந்து மகாலட்சுமியோட அம்சம்தான். அடுத்து 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் கேதுவின் அனுக்கிரம் பெற்றவர்கள். சரியா? இவங்க கேதுவின் அனுக்கிரம் பெற்றுக்கிறதுனால இவங்க வந்து சிவபெருமானுக்கு பூக்களை வந்து அர்ச்சனை கொடுக்கணும். பூக்கள் அல்லது வில்வ இலை இதை வந்து அர்ச்சனை கொடுக்கலாம். அந்த எண்ணிக்கை 11 நம்பர் வரணும். 11 பூக்கள் அல்லது 11 வில்வ இலையை சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அதுபோக வந்து இவங்க கோல்டு கலரில் வாட்ச் கட்டினாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். கோல்டு கலரில் கோல்டில் வாங்கி போட முடியாது, ஆனால் கோல்டு கவரிங்கில் வாட்ச் வாங்கி போடலாம். அந்த தங்க நிறையத்தில் அப்படியே இருக்குது. இப்போ வாட்செல்லாம் கிடைக்கும், அந்த இது பண்ணது முலாம் பூசினது, அது மாதிரி வாட்ச் வாங்கி இவங்க வந்து இடது கையில் கட்டிட்டாங்கன்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து கருப்பு வெள்ளை நாய்களுக்கு, சில நாய்கள் வந்து கருப்பு வெள்ளை கலரில் இருக்கும், அந்த நாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். சில பேருக்கு இது வந்து வித்தியாசமாக தெரியும். என்னடா நாய்க்கு சாப்பாடு கொடுங்குறான், கருப்பு கலரு தங்க கலரு கடியாரத்தை கட்டுங்கிறான், இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்பிக்கை தான். இதெல்லாம் வந்து செஞ்சு சில பேர் சில பலன்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. சில வைப்ரேஷன் இருக்குது. சரியா? சில வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யுது. அந்த வைப்ரேஷன் நம்ம கிடைக்கும்போது யோகம் வரும். சரியா நேர்களே? நம்ம செயல்பாட்டில் சில மாற்றங்களை செய்யணும். சில மாற்றங்கள் செஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், மாற்றம் வரும். அப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சில செயல்பாடு செய்யணும். நம்ம பிறந்துட்டோம், நமக்குன்னு ஒரு ராசி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, லக்கணம் இருக்குது, ஜாதக கட்டை இருக்குது. அதெல்லாம் இருந்தாலுமே நம்ம அன்றாட வாழ்க்கை இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் ராசிக்கு சொல்கிறது. தினமும் சில மாறுதல் உட்பட்டுகிட்டே இருக்கணும்.
ஒரு 20 வயசில் இருந்த மாதிரி 40 வயசில் இருக்க முடியாது, 40 வயசில் இருந்த மாதிரி 60 வயசில் இருக்க முடியாது, 60 வயசில் இருந்த மாதிரி 80 வயசில் இருக்க முடியாது. அந்த வயது ஆகும்போது சில காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செயல்பாடில் சில மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் வந்து நல்ல மாற்றங்களாக இருக்கணும். நம்ம செய்கிற செயல்கள் நல்ல செயலாக இருந்துச்சுன்னா மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். சரியா? அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏங்க நமக்கு நல்லது நடக்கும். சரியா? அட் பர்சன்ட் அன்றைக்கி தேதிக்கு வந்து நம்மளை சுற்றி நல்லது நடக்கிறதுனால நம்ம நல்ல விதமாக போவோம். சரியா நேர்களே? அப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி தான் நம்மளை சுற்றி ஒரு வளையத்தை நம்ம உருவாக்கிக்கணும். கர்ணனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல மகாபாரத்தில். அவனாக படிச்சுக்கிட்டான். சூரிய புத்திரனாக இருந்துமே அவனா ஒன்று படிச்சுக்கிட்டான். படிக்க போய் எல்லாமே அவனுக்கு கை கொடுத்துச்சு. அதுபோல தான் நம்மளாக வந்து சில இதுகளை நியமிச்சுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஜோதிடர்கள் சில தகவல்கள் சொல்கிறோம். அதில் ஏதோ உங்களுக்கு பிடித்த ஒன்று செய்யுங்க, நல்ல விதமாக இருங்க. ஓகே. அடுத்து 8ஆம் தேதி 8/17/26 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, 8ஆம் தேதி சனி பகவானுடைய அருள் பெற்றவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து சனிதோறும் கடுகு எண்ணெய், கடுகில் தீபம் ஏற்றி வழிபடணும். அதுபோக வந்து எறும்புகளில் கருப்பு கலர் எறும்பு இருக்கும். அது அந்த பெரிய எறும்புன்னு சொல்லுவாங்க, கட்ட எறும்பு மாதிரி சொல்லுவாங்க. கருப்பு கலரில் எறும்பு இருக்கும். அந்த எறும்புகளுக்கு இனிப்பு போடலாம். தூள் சர்க்கரை, பச்சரிசி, எள்ளு இது மூணையும் கலந்த அந்த பண்டத்தை, அந்த பவுடரை, அதை வந்து தூளாக தான் இருக்கும். அதை வந்து அரச மரத்து அடியிலையோ ஆலமரத்து அடியிலையோ போடலாம். அங்கே எறும்புகள் இருக்கும். வேப்ப மரத்துக்கு அடியிலும் போடலாம். சரியா? கருப்பு எறும்புகள் நிறைய இடத்துல இருக்கும், மரத்துக்கு அடியில் இருக்கும். அந்த எறும்பு புத்தில் அந்த தூள் சர்க்கரை, பச்சரிசி, எள்ளு கலந்து பண்டத்தை போடலாம். எள்ளு கலக்கிறது உங்கள் சௌரியம் தான். இல்லைன்னா ரெண்டையும் கலந்து கூட போடலாம். அதுக்கு வந்து எறும்புகளுக்கு பிடித்த ஒரு உணவாக இருக்கும். ஏழைகளுக்கு போர்வை வாங்கி கொடுக்கலாம், கம்பளி வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், கருப்பு கலர் கொடை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த யோகம் கூடும். அதுபோல் அனுமானுடைய சாலிசா மந்திரத்தை வந்து தவறாமல் படிக்கணும். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 அனுமானுடைய சாலிசா மந்திரத்தை வீட்டில் படிச்சிங்கன்னா மிகச்சிறப்பு தான். சரியா நேர்களே? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 8ஆம் நம்பர் சனி பகவானுடைய அருள் பெற்றவர்கள். அடுத்து 9ஆம் நம்பர் 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது செவ்வாயோட அனுக்கிரகம் பெற்ற நம்பர். முழுக்க செவ்வாய். சரியா? செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க வந்து வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுவாங்க. சரியா? வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுவாங்க. இவங்க வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும், இல்லைன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும். பக்கத்தில் இருக்க அனுமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை அனுமான் கோயிலுக்கு இரவு 8 to 9 போயிட்டு வருது மிக சிறப்பு தான். அனுமானுடைய சாலிசா மந்திரத்தை சொல்லலாம். இனிப்புகள் கொடுக்கலாம். கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பூந்தி வாங்கி கொடுக்கலாம். சரியா? அதுபோக எப்போவுமே வந்து இவங்க சிவப்பு நிற கயிறை கட்டிக்கலாம். வலது கையில் மணிக்கட்டையில் வந்து சிவப்பு கலர் கயிறை கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுபோக சிவப்பு கலர் ஆடைகளும் அடைஞ்சிக்கலாம். அப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். வாழ்நாளில் சீக்கிரம் செட்டில்மெண்ட் ஆவாங்க. ஓகே நேர்களே? இதெல்லாம் வந்து உங்கள் பிறந்த தேதியின்படி நீங்கள் செய்கிற சின்ன காரியங்கள். இதை மட்டும் செய்யுங்க. இது போக உங்கள் ராசி, லக்கணம், தசா புத்தி அமைப்புகள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை வந்து அன்றாட வாழ்க்கையில் செய்யுங்க. டெய்லி செய்ய முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க. இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் செவ்வாய்க்கிழமை வரும், வாரத்தில் ஒரு நாள் தான் புதன்கிழமை வரும். சில காரியங்களை வந்து தினமும் செய்ய முடியாது. நமக்கு டைம் வரும்போது செய்யுங்க. சரியா? ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும் எப்போயுமே. அதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் நல்லபடியாக போக்கும். நம்பிக்கையுடன் இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும், ஒரு டச்சிலே இருக்கணும். இப்போ நமக்கு வேண்டியவங்ககிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை பேசணும், இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை பேசணும். எப்போயுமே ஒரு டச்சிலே இருந்தோம்னா அந்த உறவு முறை நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் சில காரியங்களை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அசாத்தியான பலன்கள் கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். கை நிறைய பணம் கிடைக்கும். சரியா? பை நிறைய கிடைக்குதோ கை நிறைய கிடைக்குதோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருக்காது. சரியா நேர்களே? கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரோ இல்லையோ கிள்ளி கொடுக்க மாட்டார். ஒரு வற்றாத ஒரு செல்வத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு அந்த வற்றாத செல்வம் ஒரு ஜீவநதியாக வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வரட்டும். அனைத்து வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.